புதினா துவையல் அரைக்க போகிறேன். புதினா நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வடவை உருண்டை, கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இவ்வளவும் நல்லா வதக்காமல் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி செய்யலான் இருக்கேன். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, மிளகாய், புளி, வடகம் எல்லாம் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு கொத்தமல்லி, புதினாலாம் எடுத்து வைக்கலாம். பாருங்க எல்லாம் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த புதினா துவையல் அரைச்சதை தாளிக்க போகிறேன். வெறும் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பெருங்காயம் போடுறேன். இப்போ இந்த அரைச்ச சாந்தையும் நான் அதில் போடுறேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். பாருங்க நல்லா கொதித்து சுண்டி வந்துட்டு இதோட நம்ம இறக்கி ஆற வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் வரை தாங்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா செஞ்சிங்கன்னா 1 வாரத்துக்கு சூப்பராக இருக்கும். வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், வெளியில் வச்சு சாப்பிட்னா ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், துவையல் ரெடி ஆகிட்டு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது சாப்பாட்லேயும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.